friends, welcome back to our channel Dasha's Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல poha fingers பார்க்கலாம். இத நம்ம வந்து potato fingers கூட சொல்லலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிக்கோங்க. வாங்க தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ரெண்டு பெரிய சைஸ் பொட்டேட்டோவும் ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோவும் நான் நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அவல் ஒரு கப் எடுத்திருக்கேன். அவல் வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம். ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் ட்ரையாக இருக்கணும். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு சால்ட், தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு. நீங்கள் வேணும்னா பிரெட் கிரம்ஸும் ரவையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவுக்கு அவலை நம்ம வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். மிக்சியில் போட்டு நான் பவுடர் பண்ணிட்டு காமிக்கிறேன். நல்லா அரிசி மாவு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அரிசி மாவு மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து இன்னொரு பவுலில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு பிசையலாம். கறி லீவ்ஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கொத்து கருவேப்பிலையை நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். 2 கொத்து, ஓகேங்களா? இப்போ நல்லா போட்டு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைய வேணாம். ஆயில் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு பத்தலை, அதனால் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். 1 2 சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி இருந்தால் போதும். அப்படியே சப்பாத்தி மாவு பதத்துக்கெலாம் பண்ணாதீங்க. இதில் தண்ணியே சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்க்காமலே பிசையணும். இப்போ கையில் ஆயில் தடவிட்டு நம்ம ஃபிங்கர்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா ஃபிங்கர்ஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்ருக்க டைம்லேயே இந்த சைடு கடாயை வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆக விட்டுடலாம். நம்ம
ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி ஆகட்டும். இந்த மாதிரி இந்த கலரில் இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையுமே. இப்போ அவ்வளோதான். இப்போ அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துடலாம். பாருங்க, நான் பொரிச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதான், பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் ரெடி. இதை நீங்கள் போகா ஃபிங்கர்ஸ்னு சொல்லலாம். இது கூட சாஸ், கறி லீவ்ஸை பொரித்து ஆட் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணால் அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், நான் பிரித்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். நம்ம சேனல் தஷாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸோட உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.